Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பயாலஜி போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மந்த்லி டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மந்த்லி டெஸ்ட்டுக்கு பாட்னிக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, அதே மாதிரி சுவாலஜிக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 சரிங்களா. நீங்கள் சாப்டர் 1 and 2ல் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக படிக்கணும், அதே மாதிரி பாட்னியில் சாப்டர் 1ல் முக்கியமான கொஷின்ஸ் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கடுத்து பாட்னி, சுவாலஜி சரிங்களா. எல்லாத்துக்கும் வீக்லி டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி அல்லது மந்த்லி டெஸ்ட்டுக்கு படித்தாலும் சரி அந்த லெசன்ஸ் வந்து பாருங்கள் சரிங்களா, அந்த வீடியோஸை. ஏன்னா மோஸ்ட்லி 90% ஃபஸ்ட்டு மிட் டர்முக்கான போர்ஷன் வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்து வந்து நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் வீக்லி டெஸ்ட்னு இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு 1 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 1 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தகுந்த எடுத்துக்காட்டோட தடையோட்டை தண்டு புக் பேக்கு, இருமடி வித்தாக்கம், கேந்திரோஃபில்லி, கருவுந்திஸோட பணிகள், அப்போமிக்சிஸு. ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான். இந்த அப்போமிக்சிஸ் மட்டும் படிச்சிருக்க மாட்டீங்க, மற்ற இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் ஒரு விதலை கனியின் நீள்வெட்டு தோற்றம் படம் வரைக. ஸோ நமக்கு வந்து மூணாக்காட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃப்ரூட் எதுனா நெல்லோட ஃப்ரூட்டு கொடுத்துருப்பாங்க, அதுதான் இங்கே டயக்ராமாக கேட்டிருக்காங்க. ஒட்டுதல் பதிமிடல் வேறுபடுத்துக, மாற்று சூலகத்தண்டு நீளம், அதுக்கடுத்து பூச்சி மகரந்த செரிக்க மலர்களில் காணப்படக்கூடிய பண்பு, டப்பிட்டத்தின் பணிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், கருவுந்திசுன்னா என்ன, தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பு சரிங்களா. அதுக்கடுத்து பயோசுவாலஜி, இது வந்து 1 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதுக்கான 1 மார்க் ஆன்சர்ஸை நான் அடுத்த வீடியோவில் கூட அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ 2 மார்க் பார்த்தீங்கன்னா பாலியல் இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் எது மேம்பட்டது சொல்லியிருக்கோம், அப்போலைசிஸு, விந்தக அமையத்தோட முக்கியத்துவம், கருப்பை சுவரின் 3 அடுக்கு, கருக்கொலை, சிசுக்கொலை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிக்கலைன்னா படிச்சிருங்க. அதே போல் வெளி கருவுறுதல், உட்கருவுதல், விந்து செல் அமைப்பு, இடம் மாறிய கருப்பம், அதே மாதிரி இந்த ZIFI, இந்த மாதிரி ஒரு கொஷின் எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. வாடகை தாய்மை, அதெல்லாமே பார்த்துருங்க. அதே போல் கன்னி இனப்பெருக்கம்னா என்ன, மாதவிடாய் சுழற்சின்னா என்ன சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 1 மார்க்ஸ் பார்த்துங்க. ஸோ நம்ம வந்து நேற்று 1 மார்க் வந்து குயிஸ் வச்சுருந்தோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அதே போல் இந்த இது ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு அந்த கொஷின்ஸ் கூட பாருங்கள். இந்த 2 கொஷின்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது, ஆனால் இந்த கொஷின் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் சரிங்களா. பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸு. ஸோ அந்த 2 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு சொன்னதே தான் சரிங்களா. இந்த கேந்திரோஃபில்லி மாதிரியான கொஷின்லாம் நிறைய டைம் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பாருங்கள், எண்டோஸ்போம் அதோட டைப்ஸு, சூட்டபிள் டயக்ராம், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவில் சரிங்களா, அதை வந்து பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பயோசுவாலஜி இங்கிலீஷ் மீடியம், இது வந்து 1 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இட் இஸ் பாத்தோஜெனிசிஸு, அதுக்கடுத்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதோட வேரியஸ் ஸ்பேசஸ். ஸோ நம்ம வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 out of 50 எடுக்கலாம். 1 மார்க்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின்ஸ் சரிங்களா. கள்ளக்குறிச்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கேகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நடக்கிற நம்மளுக்கு மந்த்லி டெஸ்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.